We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment, not just a fix, a future. Book your next holiday at Grand Royal Tours. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. கரூர் சம்பவத்தை பற்றி ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார். போலீஸ் மேலே தான் தப்புன்ற மாதிரி விஷயங்களும் பேசியிருந்தார். அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களை பற்றியும் இந்த ஆட்சியில் நாங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறத பற்றியும் பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஸ்பீச்சை? ஒரு எமோஷ்னல் ஸ்பீச்சாக தான் பார்த்தேன். அதாவது போலீஸ் நினைத்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம், 41 பேருடைய உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில் என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அந்த அனுமதி கொடுத்ததை கூட கேன்சல் பண்ணியிருக்கலாம். காவல்துறை தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு, பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க தான் நம்மளை இந்த கூட்டத்தில் கொண்டு வந்து இங்கே நிறுத்துந்தே அவங்க தான் நாடகம் ஆடி இருக்காங்கன்னு நமக்கு அப்புறம் தான் தெரியுது. பேசலன்னு சொன்னீங்க, பேசினா வெளியே போயிடுறீங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யார், என்ன பேர் எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். அவர் சொன்னது பார்ட்டி ஃபண்டு தான், எந்த பார்ட்டி எந்த பீரியடும் கூட சொல்ல. உடனே எல்லாரும் எழுந்து ஓடுறாங்கன்னா குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னாரு. அவங்களே நிறுத்திட்டா மாதிரி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு நாச வேலையை, சதி செயலை கரூர் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓடிட்டார், ஒளிஞ்சிட்டாருன்னெலாம் கேவலமாக பேசினாங்க. யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டுலாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். கரூரோட ஓனர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஓனர் ஓடி போயிட்டாருன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அது எப்படி சார் பாக்குறீங்க? அப்புறம் சிங்கப்பூருக்கு ஒருத்தர் செக்கப்புக்கு போயிருந்தாரு. நான் ஸ்டாலின் சாரை சொல்லல, அவர் மேல எனக்கு பெரிய மரியாதை. லண்டன்ல போயிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் தனியாக சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு சார். இந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கட்டும், இந்த கரூர் கம்பெனி ஓனர் ஓடிக்கிட்டே இருக்காரு, அவர் மேலே மட்டும் எத்தனை கேஸ் இருக்குது சார் செந்தில் பாலாஜி? அதாவதுங்க, அவர் அமைச்சராக இல்லாத போதும் கூட அவர் தான் எலக்ட்ரிசிட்டி போர்டை நடத்தினவர், மின்சாரத்துறையை. ஸோ எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயும் டாஸ்மாக்லேயும் அவர் அடிச்சிருக்கிற கொள்ளை என்பது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் மக்களை பல கஷ்டங்கள் துயரங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு போய் சந்திச்சிருக்காரு சார். அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் சார். கரூர் சம்பவத்தை பற்றி ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார். போலீஸ் மேலே தான் தப்புன்ற மாதிரி விஷயங்களும் பேசியிருந்தார். அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களை பற்றியும் இந்த ஆட்சியில் நாங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறத பற்றியும் பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஸ்பீச்சை? ஒரு எமோஷ்னல் ஸ்பீச்சாக தான் பார்த்தேன். அதாவது போலீஸ் நினைத்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம், 41 பேருடைய உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். போலீஸ் ஆனால் நாடகம் ஆடி இருக்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களை இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துந்தே அவங்க தான், பெரிய ட்ராப் போட்டு எங்களை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பொருள் போடும்படி இன்றைக்கி பேசினார். அதுக்கு அவர் சொன்ன உதாரணம் கரெக்டு தான். ஏற்கனவே நாங்கள் போகும்போது ஒரு ஊரில் அரியலூரோ பெரம்பலூரோ, அரியலூர் போயிருந்தாரு, பெரம்பலூர் போகலை. அந்த எல்லையிலே காவல்துறை, சார் டைம் ஆகிடுச்சு, 2வது கூட்டம் கட்டுக்கடுங்காமல் இருக்கு, நீங்கள் ரத்து பண்ணிடுறது நல்லதுன்னா ஓகே, காவல்துறை சொல்லிடுச்சின்னு ரத்து பண்ணிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே சொல்லியிருக்கலாம், நம்மளை காவல்துறை அந்த அனுமதி கொடுத்ததை கூட கேன்சல் பண்ணியிருக்கலாம். காவல்துறை தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு, பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க தான் நம்மளை இந்த கூட்டத்தில் கொண்டு வந்து இங்கே நிறுத்துந்தே நான் கூட பாராட்டிட்டேன், நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. கடைசியில் நம்பிட்டேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா அவங்க தான் நாடகம் ஆடி இருக்காங்கன்னு நமக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் உருக்கமாக பேசினார். அந்த வலி எந்த அளவுக்கு இருந்தது, நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும்போது ஓடிட்டார், ஒளிஞ்சிட்டாருன்னெலாம் கேவலமாக பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதில் ரொம்ப முத்தாய்ப்பாக கட்சி நிதியில் அவங்க அந்த 41 பேருக்கு ஒரு நினைவு சின்னம் கரூரில் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது அவாய்டபிள் ட்ராஜடி தாங்க. என்னுடைய கருத்து கூடங்க, இந்த வேலை கொடுக்குறத பற்றி கூட நம்ம விவாதம் பண்ணும்போது கூட நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது இட் வாஸ் டியூ டு தி ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட்டுன்னா நான் ஏதோ ஸ்டேட் கவர்மெண்ட்டு சீஃப் மினிஸ்டர்னு சொல்ல,
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு தெருவிலையும் கவர்மெண்ட் இருக்குது. அங்கே யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட்டு. உதாரணத்துக்கு கரூரில் வந்து கலெக்டர் இருக்கார், எஸ்பி இருக்கார், தாசில்தார் இருக்கார், ஆர்டிஓ இருக்கார், அதே போல் இன்ஸ்பெக்டர் இருக்கார். இவங்க தான் கவர்மெண்ட். இவங்க தான் மக்களை பாதுகாக்க ஆமாம், வேண்டியது. இவங்களுடைய ஃபெயிலியர் தான். ஃபெயிலியர்னு கூட நான் சொல்ல மாட்டேங்க. அப்படிலாம் வந்து ஒன்றும் விவரம் இல்லாத போலீஸ் இல்லை தமிழ்நாடு போலீஸு. இன்டெலிஜென்ஸ் கேதரிங்லேயும் குற்றங்களை துப்பு துலக்கிறது தமிழ்நாடு போலீஸ் வந்து செகண்ட் டு நன். ஆனால் அவங்கள செயல்பட விடாமல் தடுத்து இருக்கிறது ஒரு சக்தி. நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு ரூட் போட்டு கொடுத்துருக்குது. இந்த இடத்துல வந்து அங்கே மீட்டிங் கொடுங்க, வேறு எந்த இடமும் கொடுக்காதீங்க, இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சதி திட்டத்தை பண்ண ஆள் காவல்துறையும் ரெவென்யூ அஃபீஷியல்ஸும் அப்படி சும்மா அந்த சொக்கட்டான் மாதிரி பயன்படுத்தி இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் விஜய் சொல்லலை. பட் மை இன்ஃபரன்ஸ் இஸ் அவர் போலீஸ் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவங்கள ஃப்ரீயாக விட்டோம்னா இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மக்களே சொல்கிறாங்க, நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில், இந்த மாதிரி அன்னைக்கு பாதுகாப்பு பண்ணியிருந்தா இவ்வளோ பேர்லாம் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி பண்ணுற இந்த பாதுகாப்பை போலீஸ் அன்றைக்கி பண்ணியிருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அப்போ பண்ணல? ஏன் வந்து அது ரொம்ப இன்டிஃபரண்ட்டாக டீல் பண்ணாங்க? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு டெலிபரேட் பிளான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பும் எழுச்சியும் இருக்குத உணர்ந்து கொண்ட ஆளுங்கட்சி இவரை வந்து ஃப்ரீயாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் 38 மாவட்டத்துக்கும் விட்டோம்னா நம்ம போட்டுக்க வேண்டியது தான் நாமம் சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவருடைய பிரச்சாரத்தை ஸ்டாப் பண்ணோம், பிளாக் பண்ணோம். அது ஏதோ நேச்சுரலாக நடந்த மாதிரி இருக்கணும். அரசாங்கம் ஆணையிட்டுலாம் பண்ணால் அது எதிர் விளைவாயிடும். ஆக அவங்களே நிறுத்திட்டா மாதிரி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு நாச வேலையை, சதி செயலை கரூர் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது முழுமையாக சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்குது. கண்டிப்பாக உண்மைகள் ஒரு நாள் வெளியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும். அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்கார் சார். நான் பேசுகிற மாதிரி ஓப்பனாக இந்த கரூர் விஷயத்த பேச சொல்லுங்கள் பார்ப்போம். இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் என் மேலே போய் போடுறாரு. இதை வந்து எலெக்ஷனுக்காக இப்படி பண்ணுறது வந்து நான் ஜனத்தை விட்டு போக மாட்டேன், எனக்கு பணமாக ஜனமானா எனக்கு ஜனம் தான் முக்கியம், என் மக்கள் தான் முக்கியன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதாவதுங்க ஸ்டாலின் வந்துங்க நல்ல பல்ட்டி அடித்தாருங்க. அந்த சம்பவம் நடந்ததும் உடனே என்னால் தூங்க முடியல, என்னால் இருக்க முடியலன்னு இரவோடு இரவாக போய் வெடிகாத்தில் திரும்பி வந்துட்டார். எதுக்கு போனார்? 61 பேர் இறந்தாங்களே கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷன் பின்னால் கள்ளச்சாராயம் குடித்து. அப்போ நீங்கள் தானே போலீஸுக்கு அமைச்சர், அதை பற்றி உங்களுக்கு தூக்கம் அப்போ வந்தது, நீங்கள் போல. இது விஜயை ஃபிக்ஸ் பண்ணுன்றதுக்காக திட்டமிட்டு அரங்கேற்றிய நாடகம்தான். அப்போ கூட அவர் அறியாமலே என்ன சொல்லிட்டாருன்னா, திமுக ஆட்கள்லாம் விஜய் கிரிமினல் குற்றவாளி கைது செய்யும் போஸ்டர்லாம் ஒட்டினப்போ, இல்லை எந்த கட்சி தலைவரும் அவங்க தொண்டர்கள் சாகணும்னு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அப்படி வெளியே சொல்லிட்டு, உள்ளுக்குள்ளே சட்டமன்றத்தில் என்ன பேசினார்னா, இவர் வந்து தாமதமாக வந்ததால் தான் இந்த இதுவே நடந்தது, இல்லைன்னா இது நிகழ்ந்து இருக்காது. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இன்னைக்கு கூட நினைவுறுத்தினார். என் மேலே பழிய போட்டிங்க, என்ன வந்து காரணமாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் அனுமதித்த இடத்தில், போலீஸ் அனுமதித்த நேரத்தில் விஜய் வந்தார் என்பது தான் கோர்ட்லேயே போலீஸ் சொல்லியிருக்கு. he has not violated any of the instructions of the police. இப்போவும் சொன்னார் பாருங்க, இந்த பெரம்பலூர் போகிறத நான் கேன்சல் பண்ணிட்டேன், இங்கேயும் போலீஸ் எங்களை தடுத்து வேண்டாம் போங்கன்னா வந்துட்டு இருப்பேன். போலீஸ் நினைச்சா பண்ணியிருக்கலாம். ஆனால் போலீஸே நாடகமாடி எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டதே போலீஸ் தான். நான் வேற தெரியாம நன்றிலாம் வேற சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால் இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி செயல் தாங்க. அதுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, விஜய் அவர்களை பிரச்சாரத்தை நிறுத்தணும். அது இனி ஃபர்தராக மூவ் ஆகக்கூடாது. அவர் வெளியே வர்றதுக்கே யோசிக்கணும். பழியெல்லாம் வேற சுமத்துனாங்க, புரியுதுங்களா? ஏன்னா கரூரில் ஒரு கான்ஸ்பிரசியை பண்ணியிருப்பாங்க கரூர் ஆட்கள், அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏன்னா, மறுநாள் காலையிலே போஸ்டர்லாம் வந்ததுங்க. சம்பவம் நடக்கிறதே 8:30 மணி 9 மணிக்கு, முதல் சாவு வந்ததே 9 மணிக்கு நினைக்கிறேன்.
விடிய காத்தால எரிக்கிறாங்க சாவெல்லாம். இதெல்லாம் நம்ம அன்ஹெட். யாராவது வந்து உடனே பணத்தை கொடுங்க, போஸ்ட்மார்ட் பண்ணி இப்போயே கொடுங்கன்னு சொல்லி யாராவது கேட்பாங்களா? உயிர் பிழைக்க வைங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு ஒன்றா சொல்லுவாங்க. செத்துட்டாங்கன்னு சொன்ன பிறகு எங்களுக்கு இப்போவே கொடுங்கன்னு பாடியை கொண்டு போய் விடிய காத்தால எரிப்பாங்களா? ஸோ நிறைய விஷயங்களை அவங்க மறைக்கிறதுக்காக, தடயங்களை அழிப்பதற்காக நிறைய பண்ணியிருக்காங்க கரூர் கேங்கு. அதில் வந்து இவங்க கொஞ்சம் பாவம், இந்த அளவுக்கு சூதுவாது இல்லாதவங்க தானே. தாவேக்கா வந்துங்க பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்டி, அவங்க இந்த அளவுக்கு போவாங்களா? ஒரு சுற்றுப்பயண தேர்தலுக்காக எவ்வளோ பண்ணிட்டு பழி போடுற ஆட்கள் தான் இவங்கெல்லாம். இதில் இன்னொரு விஷயம் சொன்னார் சார், என்னை வந்து நீங்கள் இன்னும் ஆட்சியில் நீங்களே இருக்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போவும் மக்களை சந்திக்க விட மாட்டீங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் இப்போ கரூர் போயிட்டு மக்கள்கிட்ட பேசியிருக்காரு சார். இப்போவும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொட்டு வாங்கிட்டு வந்தீங்க, ஒழுங்காக படிங்கன்னு சொல்லி திட்டி அனுப்புனாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். ரொம்ப கேவலமான முயற்சிங்க. திமுக 75 வருஷ கட்சி, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆட்சியிலேயும் எதிர்கட்சியாகவும். ஆனால் அவங்க வந்து இப்போ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறது காரணம், இந்த தோல்வியை அவங்க ஏற்றுக்க முடியல மனசு. இந்த தோல்வி அவங்க எதிர்பாராததாக இருக்கலாம், ஆனால் ஏற்றுக்கணும் இல்லை. ஒரு தோல்வி வந்த உடனே மக்கள் தீர்ப்பு அதை ஏற்றுக்க முடியாமல் பாருங்கள். அமித்ஷாவின் அடிமை எடப்பாடின்னு சொல்லி அவரை வந்து முதல்வர் ஆக்கிறதுக்கு ஒரு பக்கம் வேலை பண்ணுறாங்க. அது வந்து இதாக பூமராங்க ஆயிடுச்சுன்னு ஒன்றும். இப்போ என்ன பண்ணுறாங்க, விலைக்கு வாங்கலாமா, சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்கு. இப்போ யாரோ ஒரு நிறுவனத்தில் எல்லாம் அவன் சிங்கப்பூரில் உட்காந்துட்டுக்கிறான் போயிட்டு. இப்போ போலீஸ் வந்து அநேகமாக அவனை தேடி சிங்கப்பூர் போகணுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த ஆட்சியை வந்து கலைச்சிடணும். இந்த ஆட்சியை இதில் எங்கே ஸ்டாலின் வராருன்னா, அவருக்கும் இதில் எல்லாம் தெரிஞ்சிருக்குதுன்னு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, 6 மாதத்தில் தேர்தல் வரும், தயாராக இருங்கன்னு சொன்னார் பாருங்கள். அங்கே தான் இந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நடக்கிறது தெரிஞ்சதின் அடிப்படையில். இல்லைன்னா எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு தேர்தல் வந்தால் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் இந்த இவங்க அப்பா கருணாநிதி 2006 96 எம்எல்ஏவை தான் ஜெயிச்சது திமுக. 5 வருஷம் ஆட்சி பண்ணார, கூட்டணி கட்சிகளை சேர்க்காமலே தனித்தே ஆட்சி. கேட்டால் சிறுபான்மை ஆட்சினார். மைனாரிட்டி கவர்மெண்ட் ஜெயலலிதா அம்மா 5 வருஷம் சொல்லிகிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து 120 பேர் கொண்ட ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கூட்டணிகள்லாம் மந்திரி சபையில் இருக்குது. ஓட்டு 144 வாங்கிட்டார் நம்பிக்கை கோரும் இதில். அப்போ எந்த அடிப்படையிலங்க அவர் 3 மாதம் தாங்காது 6 மாதத்தில் கவுந்து. அப்போ இதெல்லாம் பேக்ரவுண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அடியாக அவங்களுக்கு வரப்போகுதுங்க. இந்த ஆட்சி கவிழ்ப்பு, விஜய் ஆட்சியை வந்து கவித்துறதுக்காக எதை வேணா பண்ணலான்னு போனாங்கன்னா எந்த ஜென்மத்திலும் இனி அவங்க தலை தூக்க முடியாது திமுக. ஏற்கனவே அதிமுகவை அவங்க எடப்பாடியை வந்து முதலமைச்சராக்க முயன்ற முயற்சியை அவங்கள பாதி கெட்ட பேர் ஆக்கிடுச்சு. அவங்க பண்ண சில தப்புகளால் தான் அவங்ககிட்ட இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டாங்க, இன்றைக்கி தனித்து நிற்க வச்சுருக்காங்க. அதனால் அவங்க எதிர்காலமே வந்து இன்னும் பாழாவும். அவங்க எதுவும் பாடம் கற்றுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் இப்போவும் என்னவோ அவங்க தான் பொறுப்பில். அதான் சொன்னார் பாருங்க, அவங்க தான் ஏதோ அரசாங்கத்தில் இருக்க மாதிரி அவர் போகக்கூடாது, சாட்சியை கலைச்சிருவார், அரசாணை கொடுக்கக்கூடாது 32 பேருக்கு. நீங்கள் யாருங்க? சி தி கவர்மெண்ட் ஆஃப் த டே. அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குங்க. இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாரு சார், இப்போவா அவரை கரூர் போகக்கூடாதுன்னு தடுத்தா என்ன சார்? அதான் அவங்க கன உலகில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் தங்க கையில் தான் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்றதை அவர் சொன்னார். ரொம்ப தப்புக்கு மேலே தப்பு திமுக பண்ணுதுங்க. நீதிமன்றத்துக்கு போனது பாருங்கள், மிகப்பெரிய தப்புங்க. அதாவது ஒரு ஆனால் உச்சநீதிமன்றம் நல்லா கொட்டு கொடுத்ததுங்க. அவர் ஒரு முதலமைச்சர் எங்கே போனோம், என்ன டூர் ப்ரோக்ராம்லாம் நாங்கள் தடை பண்ணோமா, நாங்கள் முடிவு பண்ணோமா, அவர் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, அவருடைய ஃப்ரீ ஸ்பீச்சை நாங்கள் தடை பண்ணோமா? என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? உங்கள் அரசியல் சண்டைக்கெல்லாம் எங்கள் கோர்ட்டை பயன்படுத்தாதீங்க. வாபஸ் வாங்கிக்கிறீங்களா இல்லை நான் தள்ளுபடி பண்ணிட்டுமான்னு வாபஸ் வாங்கிக்கிறவங்கன்னு வாங்கின்னு வந்தாங்க. ஸோ அதனால் நீதிமன்றத்துக்கு போய் இன்றைக்கி காலையில் 11 மணி வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்சு விசாரிக்குது. அந்த 32 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடாது, அதை தடை பண்ணணும், அது சட்டவிரோதம். என்னையா சட்டவிரோதம்?
அரசாங்கத்தின் தவறால், பொறுப்பற்ற தன்மையால், அலட்சியத்தால், அக்கறையின்மையால், நிர்வாக தோல்வியால் 41 பேர் செத்து இருக்கிறான். அவங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்றா போல் கொடுக்குறதா தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இது என்ன குடி முழுகிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு சிரிப்பாக இருக்குது. எனக்கு திமுக ஆட்சியில் மக்கள் நல பணியாளர்கள்னு ஒரு 25,000 பேரை கருணாநிதி சர்க்கார், கட்சிக்காரங்க எல்லாம் பியூர் பாலிட்டிக்ஸு, கட்சிக்காரங்களுக்கு வேலையை போட்டு கொடுத்தாங்க. பேர் மக்கள் நல பணியாளர்கள்னு, சம்பளம் எல்லா வசதிகளும் கொடுத்தாங்க. அதாவது அரசாங்க கஜானாலேருந்து எடுத்து பார்ட்டிக்காரனுக்கெல்லாம் கொடுத்தது. இப்படி செஞ்ச ஆட்கள் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோன்னா அதை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அந்த ஸ்கீமையை ரத்து பண்ணிட்டாங்க. திருப்பி கருணாநிதி வருவார் தான் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டிமா அவர் வந்த ஒன்றும் திருப்பி அவங்களுக்கெல்லாம் வேலை. அதே ஆட்களை 3 முறை அந்த அம்மா கலைச்சாங்க, 3 முறை வேலை கொடுத்தாங்க திமுக ஆட்சியில். இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து அரசாங்க வேலை, ஐயோ எவ்வளோ பேர் காத்திருக்கிறாங்க. இப்போ அப்போல்லாம் காத்துட்டு இல்லையா அரசாங்க பணிக்கு? மக்கள் நல பணியாளர்கள்னு அரசாங்க கஜானாலேருந்து பணத்தை எடுத்து கட்சிக்காரனை கொடுத்தீங்க. அப்போல்லாம் இங்கே சட்டம், தர்மம், நேர்மையெல்லாம் எங்கே போச்சு? அதாவதுங்க, திமுகவினருக்கு வந்து விஜய் எதையும் செய்யக்கூடாது, செஞ்சு நல்ல பேர் எடுத்துடக்கூடாது, அதுக்காக தடுக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும்தானா? அப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூட்டில் செத்த குடும்பங்கள்லாம் இல்லையா? ஆமாம், அது அரசின் தவறு தான். குருவியை சுடுறா போல் சுட்டதை நம்மளே பார்த்தோம். டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கினேன்னு அன்றைய முதலமைச்சர் உங்கள் நண்பர் எடப்பாடி சொன்னார். சரி, அது ஒரு அரசாங்கத்தினுடைய பயங்கரவாதம். என்ன கேட்டால் ஓப்பனாக சுடுறான், காலு கீழே தான் சுடணும். துப்பாக்கி சூடு காவல்துறை பண்ணணுன்னா அதுக்கு விதிமுறைகள் இருக்குது. கழுத்தில், தலையில், உயிரெல்லாம் இல்லை. ஓடாமல் இருப்பதற்காக இந்த முழங்கால் கீழே தான் சுடணும். ஆனால் எல்லாரையும் சுட்டு சாகடிச்சாங்க. அந்த சாகடித்த ஆட்களுக்கு அதுக்கப்புறம் ஆட்சி மாறிடுச்சு இல்லை? நீங்கள் ஸ்டாலின் தானே இருந்தார். ஏன் உங்களுக்கு அந்த மனசு இல்லை? இல்லை, பிரச்சாரம்லாம் அரசியலுக்காக பண்ணாங்க. அரசியலுக்காக எடப்பாடி கவர்மெண்ட்டை வீழ்த்துறதுக்காக எல்லாம் பண்ணி ஜெயிச்சு வந்தீங்களே. அந்த 8 பேர் குடும்பங்கள் என்னாச்சு? அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கலாம். ஏன் உங்களுக்கு அந்த திங்கிங் வர? ஏன் உங்களுக்கு ஜனங்களை பற்றி திங்கிங்கே கிடையாது? ஆட்சிக்கு வரணும், அல்லணும், சொத்துக்கு மேலே சொத்தை குவிக்கணும், பல தலைமுறைகளுக்கு சொத்தை சேர்க்கணும், அதானே உங்கள் நிலைமை. இப்போ ஏர் ஷோவில் கூட 5 பேர் இறந்தாங்க தெரியுங்களா? அதுவும் கவர்மெண்ட் ஃபெயிலியர் தான். இப்போ இதுக்கெல்லாம் யாருங்க வேலைக்கு போட்டு கொடுத்தா தடுக்க போகிறாங்க? உங்களுக்கு மனம் இல்லை, அதை பற்றி யோசனையே இல்லை. உங்களுக்கு லட்சம் கோடி எதில் அடிக்கலாம், எந்த பாலத்தில் டெண்டரில் போடலாம், 100 கோடி 200 கோடின்னு பணம் பற்றிய சிந்தனை தான் இருந்தது தவிர மக்கள் ஜனம் பற்றி சிந்தனையே இல்லையா? இது மூலியமா ஒரு 32 குடும்பங்களுக்கு வேலை கிடைச்சா அந்த குடும்பம் நல்லா இருப்பாங்க இல்லையா? இல்லைங்க, இதில் இன்னங்க தப்பாக போகுது. நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த காலத்தில் நீங்கள் செய்யாத அட்டூழியமா, நான் தான் இப்போ சொன்ன ஒரு உதாரணம், மக்கள் நல பணியாளர்கள்னு 25,000 பேர். அப்போ அது மட்டும் இல்லைங்க, KN நேரு எதுக்காக இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கேடரில் ஒரு 2100 போஸ்ட்டுக்கு தலா 35 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. அதானே இடியோடைய கேஸு. எஃப்ஐஆர் போடாமல் இருந்தாங்க, இப்போ தாவேக அரசு வந்தவொன்னும் போட்டிருக்காங்க. சரி, அப்போ வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு போலையா? அப்போ இந்த சண்முகம், சண்முகம், வீரபாண்டியன், திருமாவளவன்லாம் வாயில் என்ன வச்சுட்டு இருந்தாங்க? இல்லை சார், மின்சாரத்துறையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 பேர் காலி பணியிடங்கள் இருக்குது சார். அதாங்க, அதை ஏங்க நிரப்பல? நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி அப்படியே முதலை கண்ணீர் வடிக்கிறாங்கல்ல. வேலை வாய்ப்புகள் போது எவ்வளோ பேர் டிஎன்பிஎஸ்சி எழுதி படிச்சுட்டு காத்துட்ருக்காங்கன்னா, ஏன் நீங்கள் 5 வருஷத்தில் இருந்தீங்களே வெறும் 365 போஸ்ட்டு தாங்க ஃபில்அப் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில். 50% காலியாக இருந்திருக்கு. 1,40,000 இருக்க வேண்டிய இடத்துல இபியில் வெறும் 70,000 பேர் தான் இருந்திருக்காங்க. ஏன் நீங்கள் இந்த 5 வருஷத்தில் வெறும் 365 போஸ்டர் தாங்க ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி வந்த புது ஆட்சியில் நிர்மல் குமார் 15,000 போஸ்ட்டை ஃபில்அப் பண்ண போகிறேன்னு அறிவிக்கிறாரு. ஏன் உங்களால்? உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் ஏது? செந்தில் பாலாஜிக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் எத்தனை கோடி, 100 200 கோடி அடிக்கிறது,
அப்புறம் இதில் பவர் ஜெனரேஷனில் என்ன பண்ணலாம், கொள்ளை அடிக்கிறது தானேங்க உங்கள் கவனம். இல்லை, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி கூட பேசியிருந்தாரு சார். கரூரோட ஓனர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதுக்கு முக்கிய கம்பெனி காரணம், ஓனர் ஓடி போயிட்டாருன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அது எப்படி சார் பாக்குறீங்க? அப்புறம் சிங்கப்பூருக்கு ஒருத்தர் செக்கப்புக்கு போயிருந்தாரு. நான் ஸ்டாலின் சாரை சொல்லல, அவர் மேல எனக்கு பெரிய அவர் மரியாதை. லண்டனுக்குள்ள போயிருக்காரு. ரொம்ப கிண்டலாலாம் பேசுறாரு இல்ல சார். இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தாங்க, இப்போ அதை கிண்டல் தனமா பேசுறது இருக்குல்ல. அரசியல் தானங்க. இன்னைக்கு காலையில் வந்து அவர் முதலமைச்சர் இல்லைங்க, மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான் கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கிற அரசு விழாவில் தான் அவர் முதலமைச்சர். இன்னைக்கு காலையில் 2 ப்ரோக்ராம் நடந்தது இல்லையா. காலையில் வந்து மக்கள் சந்திப்பு, தாவேக்காவுடைய ஒரு பப்ளிக் மீட்டிங். அதுக்கு அடுத்தது அந்த சாலை வளம் வந்தார் ஒரு 10 கிலோமீட்டர். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதுக்காக தான். அதனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அதே கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கிற விழாவில் வந்து அவர் இந்த மாதிரி பேசினார்னா நீங்கள் சொல்லலாம், என்னங்க 8 கோடிக்கும் பொதுவான முதலமைச்சர் அவர் வந்து இதெல்லாம் அரசியல் பேசக்கூடாது. ஆனால் கடந்த காலங்கள்லாம் வந்து திமுக அமைச்சர்கள், ஏன் ஸ்டாலினே உதயநிதியெல்லாம் எவ்வளோ பேசியிருக்காங்க அரசியல். அரசு விழாக்களையே கட்சி விழா மாதிரி நடத்துனாங்க. ஆனால் நிச்சயமாக காலையில் நடந்தது வந்து அது வந்து கட்சி கூட்டம் தானே. கட்சி கூட்டத்தில் வந்து அவர் என்ன பேசணும், பேசதானே ஆகணும் மக்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார் சார், பேசலன்னு சொன்னீங்க, பேசினா வெளியே போயிடுறீங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. சட்டசபையில் நடந்தது தானே சொன்னார். அதாவது அவர் சொன்னது பார்ட்டி ஃபண்டு தான், எந்த பார்ட்டி எந்த பீரியடுன்னு கூட சொல்ல. உடனே எல்லாரும் எழுந்து ஓடுறாங்கன்னா குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னாரு. ஸோ உண்மை தானேங்க. கடந்த 5 வருஷத்தில் எல்லா துறைகளிலும் பார்ட்டி ஃபண்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், குற்றம் நடக்க லஞ்சம் அதிகமாக புழங்காமல் இருக்கிற ஒரு துறைன்னு நான் நினச்சிட்டு இருந்தது ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்வித்துறை. இன்றைக்கி பள்ளி கல்வித்துறையிலே 400 கோடி அடிச்சிட்டு ஒருத்தன் உள்ளே இருக்கிறான், அரசகுமார்னு. இன்னொரு ஆளுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டுட்டு அந்த முத்துக்குமார், அவருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அன்பில் மகேஷனுடைய அந்த நிர்வாகத்தில் எங்க இந்த பள்ளி கல்வித்துறையில் வெறும் என்ஓசி கொடுக்கணும், சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ரினிவல் பண்ணணும். இதுக்கு ஒரு ஸ்கூலுக்கும் வந்து 35 லட்சம் 40 லட்சம், சில ஸ்கூலில் 1 கோடிலாம் வாங்கியிருக்காங்களாம். 400 கோடி ரூபாய் கல்லா கட்டியிருக்காங்கன்னா இவங்க வேறு துறைகள் பிடபிள்யூடிலெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் லீஸ்ட் சான்ஸ் உள்ள இடம் பள்ளி கல்வித்துறை, அதுலேயே இவ்வளோ அடிச்சிருக்காங்க. ஆனால் பாருங்கள், தாவே காட்சி வந்தோன்னும் இவர் ராஜ்மோகன் வந்தோன்னும் ஓரிரு நாளில் 1000 பள்ளிகளுக்கு ரினிவல் என்ஓசி எல்லாம் டக்குன்னு தட்டி விட்டார. அவங்க அதுக்கப்புறம் தான் ஐயோ நாங்கள் ஏமாந்துட்டோம் சார், இவ்வளோ வாங்கிட்டாங்க, இப்போ 40-50 ஸ்கூல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, இப்போ அதை விசாரிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி தாவேக்காவுடைய சாதனை. இந்த 2 மாதத்தில் என்னன்னா, லஞ்சம் வாங்குறவனும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான், லஞ்சம் கொடுக்க மாட்டேன்ற நிலைமைக்கு மக்கள் மனநிலை வந்தாச்சு. யாராச்சும் லஞ்சம் கேட்டால் இது எங்கள் ஆட்சி, எங்கள் விஜயோட ஆட்சி, எங்கள் அண்ணா ஆட்சி, எங்கள் மாமா ஆட்சி, எங்கள் வீட்டில் பையனோட ஆட்சின்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லி லஞ்சம் கேட்குற மாதிரி நிலைமை இல்லைங்க. ஈவன் இப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, தாலுகா ஆஃபீஸ்லேயோ அல்லது பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லேயோ பழைய ஞாபகத்தில் இருந்தால் ஐயோ ஆளை விடுங்கன்றாங்களாம். ஆமாம், எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெய்டுங்க தான், கம்ப்ளீட்டாக அரெஸ்ட்டு தான், சஸ்பென்ஷன் தான். பாருங்கள் எத்தனை போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் சஸ்பெண்ட் ஆகிருக்காங்கன்னு. அதனால் அதெல்லாம் வந்து லஞ்ச லாவண்யமற்ற தூய சக்தின்னு சொன்னார்ல, தூய்மையான க்ளீன் கவர்னன்ஸ் தான் அதுக்கு பேர். அதுக்கு அர்த்தம் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அதை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அது பெரிய சாதனைன்னு, இருக்கிறதுலே பெரிய சாதனை இந்த லஞ்சம் இல்லாத நிர்வாகத்தை நடத்துன்றது தாங்க பெரிய சாதனை. செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் தனியாக சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு சார். இந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கட்டும், இந்த கரூர் கம்பெனி ஓனர் ஓடிக்கிட்டே இருக்காரு, அவர் மேலே மட்டும் எத்தனை கேஸ் இருக்குது சார் செந்தில் பாலாஜி மேலே? அதாவதுங்க, அவர் வந்து அமைச்சராக இல்லாத போதும் கூட அவர் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து நடத்தினவர், மின்சாரத்துறையை. சிவசங்கரன் வந்து பொறுப்பு போட்டால் கூடங்க அவர் வெறும் ஃபைல் சிக்னேச்சர் பண்ணுற மந்திரியாக தான் இருந்தால். அவரே பல பேர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் வெறும் கையெழுத்து போடுற மந்திரி தான், எல்லாமே செந்தில் பாலாஜி தான் தீர்மானிப்பார், டெண்டர், ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே. ஸோ எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயும் டாஸ்மாக்லேயும் அவர் அடிச்சிருக்கிற கொள்ளை என்பது மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளைங்க. அதே போல் ஏவா வேலு
பிடபிள்யூடியில். அதே போல் ரகுபதி அண்டு துரைமுருகன் இவங்கெல்லாம் கனிம வளைத்துறையை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு 5-6 சோர்ஸில் தாங்க ஹெவி கலெக்ஷன், ஹெவி லூட் நடந்திருக்கு. இப்போ அதெல்லாம் 1 by 1 அவரே சொல்கிறா இருப்பாங்க, தோண்ட தோண்ட வரும் போல் இருக்கு, எல்லாருமே மாட்டுவாங்க. நான் தான் சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒன்றுமே வாய்ப்பில்லாத பள்ளி கல்வித்துறையிலேயே 400 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் 1000 கோடி லட்சம் கோடி போவோம், எலக்ட்ரிசிட்டி போர்டு அண்டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். அதே மாதிரி சில விமர்சனங்களை பற்றி பேசியிருந்தார் சார். புதுசாக என்ன சில வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க, சோஃபா, வாஷிங் மிஷின் அப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட பேசாதீங்க, நான் மக்களுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், எனக்கு மக்கள் தான் முக்கியன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம், அதாவது சோஃபான்னு சொல்லி உதயநிதி சொல்கிறாரு, வாஷிங் மிஷின்னு கனிமொழி சொல்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு இதெல்லாம் பேசுகிறதுக்கு எவனுக்குமே அருகதை கிடையாதுங்க. எல்லாம் வந்து இவங்க சொத்து எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, அது உதயநிதியாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும். ஸ்டாலின் ஒன்றா எம்எல்ஏ எலெக்ஷனில் 10,000 தான் இருக்குதுன்னு சொல்லி போட்டார். கார் இல்லை, பாவம் பரம ஏழை. இப்போ லண்டனில் போய் 20 நாள் இருந்துட்டு வராங்க. பேரன் லண்டனில் படித்து பட்டம் வாங்குகிற அளவுக்கு வசதி இருக்குது. ஆனால் கையிருப்பு 10,000 ரூபான்னு எல்லாம் போகஸ் கணக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து லஞ்ச லாவண்யத்தில் சொத்தை குவிச்சிட்டு இன்றைக்கி மற்றவங்கள சோபா மாடல்னு சொன்னால் சிரிக்கிறாங்க. அதாவதுங்க, அவங்க யாரை அவமானப்படுத்துகிறாங்க? அவங்க கூட 9 வருஷம் கூட்டணியில் இருந்தவங்களாம் அவமானப்படுத்துகிறாங்க. அப்படின்னா நீங்கள் எத்தனை சோபா கொடுத்து அவங்கள வச்சுருந்தீங்க? இவங்க வந்து சோபா வாங்குகிற ஆளுங்கள்னு நீங்கள் முத்திரை குத்துனீங்கன்னா, உங்கள் கூட 9 வருஷம் தொடர்ந்து பயணித்தார்களே, அப்போ நீங்கள் எத்தனை சோபா 3 சீட்டரா 4 சீட்டர் கொடுத்தீங்களா? அதனால் உதயநிதியுடைய இது தாங்க இது உதயநிதி வந்து சென்ஸ்லெஸ்ஸாக போயிட்டார். அவருக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பாக பேசணும், இல்லைன்னா சட்டமன்றத்துக்குள்ளே அவர் ஒரு கதை சொல்கிறாரு, அதுக்கு உள்ளே போய் உனக்கு ஆண்மை இருந்தால் அங்கே போய் பேசணும். சபாநாயகர் வாய்ப்பு கொடுக்குறேன்ட்டார், இவர் முடிஞ்ச உடனே பேசுங்கன்ட்டார். இவர் வெளியே போயிட்டு பத்திரிகையாளர் கூப்பிட்டு என்னவோ கதை, கோர்ட்டு கதை, கணவனை தேடிய மனைவி கதையெல்லாம் சொல்கிறார். ஸோ இஸ் லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப லோ லெவலாக இருக்குது. இன்றைக்கே சொன்னார் சார், எங்கள் அப்பா பீரோக்குள்ளே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஆமாம் ஆமாம், அதாவதுங்க சட்டசபையில் விவாதம் நடத்தணும். நீங்கள் 2 நாள் அடின்னு அடிச்சிங்க, அவர் அமைதியாக நோட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இருந்தார். ஆதாரம்லாம் கேட்டார் அவர். இப்போ இவரே சொல்லார் குதிரை பேரம் சோபா மாடல்னு. ஆதாரம் எங்கே, யார்கிட்ட கொடுத்தாங்க? இருக்கா? அப்புறம் அப்போ அவர் பார்ட்டி ஃபண்டுன்னா ஆதாரம் கேட்குறீங்க? அதே மாதிரி அந்த வாஷிங் மிஷின் சார், கனிமொழி அவர்கள் பேச தூய ஊழல் சேர்த்துக்கிறீங்க. அதாவது வாஷிங் மிஷின் வந்து அவங்க அண்ணனுடைய ஆட்சியில் நிறைய வச்சுருந்தாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அவங்க ஏன் எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க நான் அவங்களே கேட்குறேன். கனிமொழி வாஸ் அரஸ்டட் அண்ட் ஜெயில்டு இன் திகார். ஏன் அவங்க வந்து இருந்தாங்க, ஜெயிலில் இருந்தாங்க? என்ன அவங்க தப்பு பண்ணாங்க? பாவம், அவங்க ஒன்றும் தப்பு பண்ணல. பட் ஏன் மாட்டினாங்க தெரியுமா? அப்போ அவங்க கலைஞர் டிவியுடைய எம்டியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கலைஞர் டிவிக்கு அந்த 2G ஸ்கேமில் வந்த 214 கோடி டைவர்ட் ஆகி வந்தது, ராஜா அனுப்பிச்சி வச்சார். இவங்க பெனிஃபிஷரின்னு இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கும் டெலகாம் ஸ்கேமுக்கும் டெலகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை. பட் ஷி வாஸ் அட் தட் டைம் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கலைஞர் டிவி. அதில் வந்து பணம் இந்த மாதிரி இல்காட்டன் மணி வந்திருக்கு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணதால் பயனாளின்ற முறையில் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து 2G ஸ்கேமில் அக்யூஸ்டில் இந்த பணத்தை வாங்கின வகையில் தான். அப்போ வாஷிங் மிஷின் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கலைஞர் டிவியில் எவ்வளோ வாஷ் பண்ணி அந்த 214 கோடியை ஒயிட் ஆக்குனாங்கன்றது அதெல்லாம் நான் பேசியிருக்கேன் ரொம்ப விவரமாக அந்த காலத்துலேயே. இப்போ அவங்க அண்ணன் வைத்தியலிங்கம் இருந்தார், அண்ணாடிஎம்கேல வீட்டு வசதித்துறை அமைச்சராக. அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 28 கோடி, அதெல்லாம் நிறைய இருக்கும். இவங்க சொன்னது 28 கோடி ஊழல் பண்ணிட்டாருனாங்க. இவர் ஆட்சி வந்தோன்னா அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்டாலின் ஆட்சியில். ஆனால் பாருங்கள், அந்த ஆட்சி முடியறதுக்கு ஒரு சில மாதங்கள் இருக்கும்போது அவர் திமுகவில் வந்து சேர்ந்துட்டார். உடனே போலீஸ் அதே லஞ்ச ஊழல்துறை என்ன சொல்ல, ஆதாரம் இல்லை
ஆகவே அந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி கோர்ட்டில் க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுதான் வாஷிங் மிஷின். இப்போ விஜய் 2 மாதத்தில் வாஷிங் மிஷினை என்ன செய்தார்? வாஷிங் மிஷின்னா அழுக்கான துணியை உள்ளே போட்டு வெளுக்கிறது தான் இல்லையா? இப்போ 2 மாதத்தில் எந்த அழுக்கு துணியை உள்ளே போட்டார், எதை வெளுத்துட்டார், யாரை கோர்ட்டில் ஊழல் வழக்கிலும் தப்பிக்க வச்சார்? சும்மா அதாவது டயலாக் அடிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இடைத்தேர்தலில் வந்து மக்களை உங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையான்னு இந்த களவாணிகள்னார 2 பேரும் வேற இல்லை, 2 பேரும் கூட்டு களவாணிகள். இந்த இடைத்தேர்தலில் கூட கூட்டணி வைக்கலான்ற மாதிரியே சொல்லியிருந்தாரு. ஆமாங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பொது வேட்பாளர்ன்ற போர்வையை போத்திக்கிட்டு 2 பேரும் ஒன்றா சேருவாங்க. ஏங்க இவங்களுக்கும் கூட்டணி இல்லை, அவங்களுக்கும் தனியாக இனிமேல் ஒன்று அவங்க கட்சி அப்படியே கரைஞ்சி போச்சுங்க. பல மாவட்டங்களில் அதனுடைய தளபதிகளாக இருந்தவங்க எல்லாம் இப்போ எடப்பாடி நடத்திட்டு இருக்கிறார் ஆய்வு கூட்டங்கள். முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் யாருமே போகிறதில்ல. அந்த 25 எம்எல்ஏல 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. மிச்சம் 21 எம்எல்ஏ அப்படியே தான் அலூஃபாக தான் நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம்லாம். எனி டைம் தே மே ஆல்சோ கம் அவுட். ஸோ அதிமுக என்ற ஒரு நல்ல இயக்கத்தை எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த பேர் இயக்கத்தை இன்றைக்கி மண்ணோடு மண்ணாக்கிட்டார் எடப்பாடி. புகழேந்தி அவங்க கட்சியில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கட்சியையும் பெரிய கட்சியும் எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா பீஸ் ஆக்கிடுவார். அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு டிஸ்ரப்டர் தாங்க. எடப்பாடி இஸ் நாட் ஏ யூனிஃபையர், டிஸ்ரப்டரு. அப்போ அவர் வந்து அந்த கட்சி வந்து இனிமேல் தனிச்செல்லாம் போட முடியாதுங்க. அதே போல் திமுகவுக்கும் வேறு வழி இல்லை. நான் சொல்கிறத எழுதி வச்சுங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால் நடக்கலாம், இடைத்தேர்தல்லையே கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக 2029 சட்டமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் திமுக அதிமுக பாஜக 3 சேர்ந்து ஒரு அணி. நாம் தமிழர் சேர்ந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். கவர்னரை போய் சந்திச்சாங்கல்ல போன வாரம், பார்த்தீங்கல்ல, லைன் கட்டி போனாங்க பாருங்க. எல்லாரும் தாவேக ஆட்சி மேலே தான் கம்ப்ளைண்ட்டு, பாஜக திமுக அதிமுக. இந்த 58 நாளில் நான் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் சொல்கிறேன். நான் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற மாட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் நிறைவேற்ற போகிறேன். தாய்மாமன் சீரு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்புறம் எல்என்டியில் வந்து 18,600 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் சார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? பாசிட்டிவான விஷயங்கள் தாங்க. அதாவது வெறும் திமுக எதிர்ப்பு, திமுக மேலே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஆப்போசிஷனை மட்டும் சொல்லாமல் அதையும் சொன்னார். அஸ் எ சீஃப் மினிஸ்டராக இந்த 2 மாதத்தில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்சது வந்துங்க, இந்த கரப்ஷனை ரூட் அவுட் பண்ண அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள். எத்தனை டெண்டருங்களை கேன்சல் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அதாவது ஒரு 100 ரூபா போடுவோன்னா அதை 300 ரூபாய்க்கு டெண்டர் விட்டுட்ருக்கானுங்க. ஏன்னா அந்த 200 ரூபாய் இவங்களுக்கு பேக்டோர் வழியாக வந்துடும். கவர்மெண்ட் மணியை கொள்ளை அடிக்கிறது. இப்போ எல்லா டெண்டரையும் ஆய்வுக்குட்படுத்தி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இவருடைய உறுதிமொழிகள்லாம் நிறைவேற்ற போகிறாருன்னா இப்படி தான். அவர் வந்து இந்த லீக்கேஜ், காலி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டே இருந்தாங்கன்னார இதுதான். இதெல்லாம் அடைச்சிட்டாருன்னா ரொம்பிடும் தண்ணி பாத்திரத்தில். அதை வச்சுட்டு எல்லாம் பண்ணலாம். ஸோ ஏன் இந்த ஆட்சி, திமுக ஆட்சி கடந்த 60 வருஷத்தில் வாங்கின கடனை 5 வருஷத்தில் வாங்குச்சுன்னா அது ஏதோ வந்து இந்த மாநிலத்தை மேம்படுத்துவதற்கோ மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கோ இல்லை. அந்த பணம் பூரா டெண்டர் மூலமாகவும் பில்டிங் மூலமாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாகவும் செலவாகி அதிலிருந்து பெருந்தொகை அதாவது தேன் எடுத்தவன் கையை நக்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் இவங்க தேன் அந்த அந்த எடுக்கிறாங்க, அந்த பாத்திரத்தையே சாப்பிட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள். அதாவது ஊழல் வந்து முன்னாலெல்லாம் இருந்தது, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இவங்க ஊழல் செய்வதற்காகவே ப்ராஜெக்ட் போடுறாங்க. இங்கே தேவையே இருக்காது, அங்கே பாலம் கட்டுவாங்க. தேவையே இருக்காது, இங்கே மேம்பாலம் கட்டுவாங்க. அப்படி கட்டுற பாலமாவது தரமாக இருக்குதுன்னா திருவண்ணாமலையில் ஏவாவேலு மாவட்டத்தில் ஒரு பாலம் கட்டி 6 மாதம் தான் இருந்தது. ஒரு மழை வந்தது அடிச்சின்னு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கிரிமினல் வேஸ்டேஜுங்க. 16 கோடி அப்படியே போயிடுச்சுங்க. ஏன் அதை பற்றி பதைக்கலை? இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம்,
அது தரம் இல்லைன்னா எவ்வளோ கோவம் வரும் 6 மாதத்தில். 16 கோடி கவர்மெண்ட் நம்ம டேக்ஸ் பேயர் மணிங்க. ஏன்னா அது முறையாக செலவாகலை. இப்போ 4000 கோடி இங்கே மாநகராட்சி செலவு பண்ணிச்சின்னு சொன்னாங்களே, மழை கொஞ்சம் பெஞ்சா என்ன ஆகுது? தெருக்கள். அது மாதிரி கொள்ளை அடிச்சிருக்காங்க, பகல் கொள்ளை நடந்துருக்கு. இன்னொரு விஷயம் சொன்னார் சார், எனக்கு அரசியல் தெரியாது, அரசியல் பற்றி பேச மாட்டேன், மேகதாதுவை பற்றி பேசலை, அவருக்கு என்ன தெரியுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் யார்? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் அந்த கேஸை ஒழுங்காக ஸ்டாலின் தான் அந்த கேஸை ஒழுங்காக வாதாட தவறியதால் அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் நமக்கு எதிராக கொடுத்துருச்சு. இப்போவும் அவர் தெளிவாக சொன்னார், விடவே மாட்டேன் நான். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதிலோ மக்களின் நலன்களை பாதுகாப்பதிலோ எந்த சமரசமும் கிடையாது. ரொம்ப தெளிவாக அவர் சொன்னார். நேற்று கூட பார்த்தேன் நான், பிரைம் மினிஸ்டருக்கு அந்த 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்கல்ல ஏழை மக்களுக்கு, அந்தியோத்தியாவோ ஏதோ இந்தி பேர் வாயில் நுழையாத போட்டிருக்காங்க. அது வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். அது ஏழை எளிய மக்களுக்கு வந்து உணவு கொடுக்கணுன்றதுக்காக. அதை நைஸாக இப்போ மோடி சர்க்கார் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து 35 கிலோவை அதை மாற்றலை, மேக்சிமம் அவ்வளோதான். ஆனால் நபருக்கு 7 கிலோ அப்படின்றாங்க. நபருக்கு 7 கிலோன்னா 5 பேர் இருந்தால் தான், 7 பேர் இருந்தால் அதே 35 தான். இதே 3 பேர் இருந்தால் 15 கிலோ தான், 20 கிலோ போயிடும். எவ்வளோ ஒரு நயவஞ்சகத்தனமாக டாக்டர் மன்மோகன் சிங் யூபிஏ அரசாங்கம் மக்களுக்காக கொண்டு வந்த அந்த ஃபுட் செக்யூரிட்டி அந்த ஆக்ட் படியான இந்த 35 கிலோ அரிசி, ரைஸோ கோதுமையோ இதை அழகாக வந்து திருத்தம் பண்ணி இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு அவ்வளோதான் 14 கிலோ தான், 21 கிலோ கிடைக்காது. ஆனால் பேசுறது பாருங்கள், 7 கிலோ தலான்னு ஆக்கிட்டோம் நாங்கள். 7 கிலோன்னு ஆக்கிட்டீங்க. இந்த இது மாதிரி தான் இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பில் 125 நாள் வேலைன்ட்டா ஃபண்டு கிடையாது. ஸோ ரொம்ப மாய்மாலம் பண்ணுறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து உடனுக்குடன் மாநில அரசு சார்பில் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இது சரியில்லை, மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் பாலிசியில். உங்களை மாதிரி சும்மா பாஜகவை எதிர்க்கிறோம், உள்ளே வர விட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படி பேக்ரவுண்டில் போயிட்டு பாஜகவோட கை குலுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட சொன்னார், யார் கை குலுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்லி விட்டார். ஸோ திமுக என்பது ஒரு தீய சக்தி. அது மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சும்மா டயலாக் பேசிக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்குதுன்றதை இன்றைக்கி நல்லா தோலை உரிச்சார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார். We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. Book your next holiday at Grand Royal Tours. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university.